அன்பிற்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் இயேசுவிடம் ஒரு கேள்வி எழுப்புகின்றனர். சீடர் மூதாதையர் மரபுபடி நடவாமல் தீட்டான கைகளால் உணவு அருந்துவது ஏன் என்று கேள்வியை கேட்கின்றார்கள். யூதர்களுக்கு 2 வகையான சட்டங்கள் ஒன்று அது 10 கட்டளை, இன்னொன்று விவிலியத்தில் இருக்கின்ற முதல் 5 புத்தகங்கள். இந்த முதல் 5 புத்தகங்களிலேயே என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்று நிறைய சட்டங்கள் இருந்தன. இவற்றை படித்து விளக்குவதற்காக மறைநூல் அறிஞர்களிடம் வழங்கப்பட்டது. அந்த சட்டத்தை அவர்கள் 2 மடங்காக மாற்றினார்கள். அதுதான் வாய்மொழி சட்டம் என்று அழைக்கப்படுகின்றது. ஆனால் இயேசு அதற்கு சார்ந்தவர் அல்ல. ஏனென்றால் உலகம் மாறிக்கொண்டே போகின்றது. எனவே மனித வாழ்வை மேம்படுத்த வழிகளை தேட வேண்டும். அதை விட்டுவிட்டு மனிதர்களுடைய வளர்ச்சியை தடுக்கின்ற, மேம்படுத்தாத, மனித வாழ்க்கையை மதிக்காத சட்டங்களை நாம் பின்பற்ற வேண்டாம் என்று ஆண்டவர் வலியுறுத்துகின்றார். எனவே இங்கு தூய்மை, தீட்டு என்ற 2 கேள்விகள் வருகின்றன. தூய்மையான உள்ளத்தோடு இருப்பவர்கள் மட்டும்தான் தூய்மையாக இருக்க முடியும். அதாவது உள்ளத்திலே 2 உணர்ச்சிகள் எல்லாம், ஒன்று நல்லது, தீயது. நேர்மையான உள்ளத்தோடும் உள்ளத்திலேயே செருக்கில்லாமல் சிந்திப்பவர்கள் தான் தூய்மையானவர்கள். ஆனால் உள்ளத்திலேயே தீமைகளை வளர்த்து கொண்டும் வன்மத்தோடு இருப்பவர்கள் தான் தீட்டுப்பட்ட தூய்மையற்றவர்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, தூய்மை என்பது கை கழுவுவதிலோ உடலை சுத்தமாக வைப்பதிலோ இல்லை, மாறாக உள்ளத்தை தூய்மையாக வைத்திருப்பதுதான். எனவே நேர்மையான உள்ளத்தோடும் உள்ளத்திலே செருக்கில்லாமல் வாழ்வோம். கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.